ஜேர்னலிஸ்ட் ஒரே ஒரு கேள்விதான் பும்ரா எங்கன்னு கேட்டாரு. அதுக்கு பார்த்திபனா இருந்த ஹர்ஷித் ராணா, லியோ தாஸா மாதிரி அந்த ரிப்போர்ட்டரை வச்சு செஞ்ச விஷயம் தான் இப்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. யூசுவலா நான் தானே இந்த மாதிரி பேசுவேன். இப்போ நீ முந்துக்கிட்டியா? சரி, விஷயத்த சொல்லு. இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ நியூசிலாந்து கூட ஜெயிச்சிருந்தாலும் ஹர்ஷித் ராணா போலிங்ல 2 விக்கெட்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாம குரூஷியலான டைம்ல பேட்டிங்ல சூப்பரா கலக்கியிருந்தாரு. சோ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லாமே நார்மலா போயிட்டு இருந்த டைம்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் ஹர்ஷித் ராணாவை பார்த்து பும்ரா இல்லாத காரணத்தினால இந்தியாவோட போலிங் வீக் ஆயிடுச்சா, நியூ பால்ல விக்கெட்ஸ் எடுக்க தடுமாறுறமான்னு 2 கேள்விகளை கேட்டிருந்தாரு. பும்ராவோட பேர் வந்த உடனே ஹர்ஷித் ராணாவோட ஃபேஸ்ல ரியாக்ஷன் மாறிடுச்சு. இதுக்கு ஹர்ஷித் ராணா கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாம சூப்பரான பதிலடி கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சார் நீங்க கிரிக்கெட்டை பார்க்காம வேற ஏதோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முகமது சிராஜ் போலிங் போட்ட விதம் அவ்வளவு அற்புதமா இருந்தது. ஏன்னா நானும் அவரும் விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் நியூ பால்ல டைட்டா ரன்ஸ் கொடுக்காம போலிங் போட்டோம். ஏன்னா ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏரியா விக்கெட்ஸ் எடுக்கிறது மேண்டேட்டரி கிடையாது. நம்ம மேட்ச்ல எந்த அளவுக்கு பிரஷரை கிரியேட் பண்றோமோ அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா ஆரம்பத்துல விக்கெட்ஸ் விழலன்னு கவலைப்படாம மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கணும். ஓடிஐ கிரிக்கெட்டே அப்படிதான் ஒர்க் ஆகும். ரிப்போர்ட்டர் அண்ணன் பும்ரா இல்லாம வடபோச்சி மூமெண்ட்டை கிரியேட் பண்ணலான்னு பார்த்தாரு. ஆனா ஹர்ஷித் ராணா இங்க ரோமன் ரெயின்ஸ் மாதிரி நான் தான் ட்ரைபல் சீஃப்னு நோஸ் கட் பண்ணிட்டாரு. ரிப்போர்ட்டர் சொல்ற மாதிரி நியூசிலாந்து ஓப்பனிங்லயே 117 ரன்ஸ் அடிச்சிருந்தாலும் ரன் ரேட் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. இதனால இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் பேனிக் ஆகாம ஒரு பிளானோட போலிங் போட்டாங்க. அந்த டைம்ல ஹர்ஷித் ராணா 2 குரூஷியலான விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தது ஒரு நல்ல இம்பாக்டா இருந்தது. அப்ப என்ன பும்ராவை நல்ல பவுலர் இல்லன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலையே போனா, நான் என்ன சொல்றேன், பும்ரா தான் வேர்ல்டுலயே நம்பர் 1 பவுலர், அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. அவரோட ஆப்சன்ஸ் இந்தியாவுக்கு டிஸ்அட்வான்டேஜா? ஆமா, டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனா இந்த மேட்ச் நமக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிய வச்சிருக்கு. இந்தியா பும்ரா இல்லாம கொலாப்ஸ் ஆகவே இல்ல. சிஸ்டம் ஒர்க் ஆயிருக்கு, பெஞ்ச்ல இருக்க பிளேயர்ஸ் ரெடியா இருக்காங்க. குறிப்பா நியூ ஜெனரேஷன் இப்ப பேசுறதுக்கு அஃப்ரேட் ஆகறதே இல்ல. இது ஜேர்னலிஸ்ட இவர் ரோஸ் பண்ண விஷயம் மட்டும் கிடையாது. இது ஒரு யங் கிரிக்கெட்டர் அவரோட டீமை டிஃபெண்ட் பண்ற விஷயம். டீம் மேட்ஸை டிஃபெண்ட் பண்றது தான் இப்ப மாடர்ன் ஓடிஐ கிரிக்கெட்ல ரொம்ப முக்கியமான தேவையா நான் பாக்குறேன். சோ பும்ராவும் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு விளையாடுவாருன்னு தெரியாது. சோ இந்தியாவுக்கும் பும்ராவை தாண்டி ஒரு போலர் தேவைதான். அதுவும் கரெக்ட் தான். சச்சினுக்கு அப்புறம் கோலிக்கு அப்புறம் யாரு? அது பெரிய கொஸ்டின் தான். ஆனா இந்தியாவுக்கு டேலண்ட்டுக்கு பஞ்சமே இல்ல. மக்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஹர்ஷித் ராணா அந்த ரிப்போர்ட்டருக்கு பதிலடி கொடுத்த விஷயம் நியாயம் நினைக்கிறீங்களா இல்ல தப்பு நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.